கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியான வசனம் ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்குறாரு பாருங்க. யாக்கோபும் இஸ்ரவேல் சொல்றவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஆண்டவர் தான் யாக்கோபா எத்தனா இருந்த அந்த இஸ்ரவேலை, அந்த யாக்கோபை இஸ்ரவேல்னு சொல்லி பெயர் மாற்றுறாரு. ஸோ பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னைக்கு உங்க பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா அது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, ஒரு கலீக் கூப்பிடுறாங்க, ஒரு அத்தை கூப்பிடுறாங்க, ஃபோனில் நிறைய இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, கால்ஸ் வரும். அவங்க எல்லாரும் கூப்பிட்டாலும் கூட இயேசு கிறிஸ்து கூப்பிடும் போது கேட்குறது எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும் பாருங்களேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பயப்படக்கூடாது, நீ பயப்படாத, அதுதான் கட்டளையாக சொல்கிறாரு. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். எப்படி? நீ என்னோட பிள்ளை அப்படின்னு ஆக்கிட்டேன். அதுக்கு என்ன செஞ்சேன்? நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டேன். நீ எவ்வளோ எத்தனை இருந்த, பாவியாக இருந்த, எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டு இருந்த, ஆனால் எல்லாத்தையும் நான் மன்னிச்சு என்னுடைய பரிசுத்த ரத்தத்தால் உன்னை கழுவி சுத்தம் பண்ணி இன்னைக்கு நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நீ பயப்பட தேவையில்லை. நான் உன்னை மீட்டு கொண்டுட்டேன்ல, நான் உனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டேன்ல, அந்த ரட்சிப்பின் மகிமையை நீ அறிந்து கொள். என்னுடைய மீட்பு மிகவும் பெரிதானது இந்த உலகத்தில், அது உனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அது நீ என்னுடையவன்கிறது இட்ஸ் ரியலி அ கிரேட் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் நீ என்னுடையவள், நீ என்னுடையவன்னு சொல்கிறது நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறத காட்டிலும் நீ என்னுடையவன், யூ பிலாங் டு மீன்னு சொல்கிறது இன்னும் கூட பயங்கர என்ன சொல்கிறது, எக்ஸைட்டடாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே நம்ம பேர் தெரியாது. ஆனால் பேர் தெரிஞ்சவங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் அப்படி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நம்ம தகப்பன் மாதிரி வச்சிருக்கோம். அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுறோம். இன்னும் மூத்த சகோதரனை போல நம்ம அவரை பாவிச்சு கொள்கிறோம். அது தவிர்த்து அவரை ஏசப்பான்னு சொல்கிறோம். லார்ட் அண்ட் சேவியர், அதாவது லார்ட்ஷிப் கொடுக்குறோம். நீங்கள் தான் என் உலகத்தை ஆளுகை செய்கிற தெய்வம்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தேவனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அவரை பற்றி சொல்கிறது. அவருக்கும் அதே போல் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே நீங்கள் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை விட காட்டிலும் நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வசனங்கள் இருக்கும். யூ ஆர் மை பிலவட்ன்னு சொல்லுவார். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். இன்னும் 1 யோவானில் பார்த்தீங்கன்னா பிரியமானவனே, பிரியமானவளே அப்படின்னு அழைப்பார். அவருடைய அழைக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். என் ரூபவதியேன்னு சொல்லுவார். எனக்கு ஒரு தடவை கூட ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கேட்டுச்சு. அது உன்னத பாட்டில் தான் இருக்குது. எனக்கு கூட ஒரு தடவை ஆண்டவர் ஒரு விடிய காலையில் அந்த சூலமீத்தியால் அந்த பெண்ணை குறித்து தான் அந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. சூலமீத்தியால் அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு சூலமீத்தியால், இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கே, ஆண்டவர் இப்படி சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. ரூபவதியே, என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைக்கிற மாதிரி இருக்குது. அதை காட்டிலும் ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமாக அவர் ரொம்ப விரும்புகிற ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அந்த உன்னத பாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தன்னோட பிரியத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை பார்க்குறோம். என்னுடையவன், என்னுடையவள்,
அதில் அந்த பிலாங்கிங்னஸ், அந்த பைண்டிங், அந்த கர்த்தர் நம்ம ஒரு குடும்பமாக நம்மளை பிள்ளையாக சேர்த்துட்டாரு. ஒரு குழந்தை உண்டாகிற வரைக்கும் குடும்பம்னு சொல்ல முடியாது பாருங்க, கணவன் மனைவின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா தான் அதை குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடும்பம்னு சொல்லி வர்ற ஒரு தருணம் இருக்கு பாருங்க. அவர் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்னு சொல்லி ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஸ்தானம் எப்படின்னா, ஒரு அன்பு செய்கிறதுக்கு உள்ள ஒரு தகுதியை காட்டுறாரு. ஸ்டூலமீத்தியால் அப்படின்னு சொல்லும் பொழுது 43வது அதிகாரம் 1ஆம் வசனம் ஏசாயால யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. நீ யாக்கோபுன்னு சொல்லி உனக்கு இருந்துச்சு பேர், உங்கள் அம்மா அப்பா வச்சது. இன்னைக்கு நான் உனக்கு இஸ்ரவேலுன்னு சொல்லி உன்னைய பெருமைப்படுத்த போகிறேன், உன்னைய பெரிய ஆளாக்கிடுவேன். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மேலே வேற எந்த கோத்திரத்தையும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், ஒன்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில். ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா அந்த என்னுடையவள்னு சொல்கிற ஒரு காரியத்துக்காக நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். நான் சேரில் உட்காந்துருப்பேன், சில டைம் பைபிள் வாசி முடிச்சிருப்பேன், ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு தலையில் இப்படி கை வச்சு கோதி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் சுற்றி வர திரும்பி பார்ப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப லவ்விங் ஃபேமிலின்னு நான் சொல்லிக்க வரலை, பட் ஸ்டில் அந்த இது எனக்கு ரொம்ப நாளாக அதை ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆண்டவராகிய இயேசு அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் நான் எவ்வளோ தூரம் அவர்கிட்ட பிரியமாக இருக்கக்கூடிய நேரங்களில் அவரும் என்ன பண்ணுறாருனா இப்படி கோதி விட்டுட்டு போகிறாரு. அப்படி கோதி விடுற நேரத்தில் எனக்கு புல் அரிச்சிரும் பாருங்க. அப்போ நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய தொடுதல் அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அவர் நம்மளை பிரியமானவளே ரூபவதியேன்னு சொல்லி கூப்பிடும்போது அது இன்னும் கூட ஒரு மேன்மையானதாக இருக்கும். இப்படிப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் என்டியர்மெண்ட்டுக்காக நம்ம ஏங்கி தவிக்கிறோம். ஆண்டவரே என்னையும் அப்படி கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கூட நம்ம நினைப்போம். கர்த்தர் செய்வார். சில மீட்டிங்ஸில் சில போதகர்கள், சில ப்ரீச்சர்ஸ் பெயர் சொல்லி அழைக்கிற வரம் பெற்றிருப்பாங்க. பிரதர் டிஜிஎஸ் தினகரன்லாம் அழகாக பெயர் சொல்லி கூப்பிடுவார். அது யார் எவருன்னு இல்லை, அவருக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் அதை சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதையும் சொல்லி அவரை ஜெபம் பண்ண பிறகு அவங்கள இங்கே இருக்கிறீங்களா இந்த கூட்டத்தில் வாங்கன்னு சொல்லும்போது அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை கூட மதுரையில் வெளியில் தமுக மைதானத்துக்கு வெளியில் ஒருத்தர் நின்று கேட்டுட்டு இருந்திருக்கிறார். அவர் ஒரு இந்து பிரதர் தான். ஆனால் அவர் பேரையும் சொல்லி அவரோட பிரச்சனையும் சொல்லி அவர் இப்படி நின்றுட்டுருக்கிறாரு வெளியில் சைக்கிளில். அவரோட பிரச்சனை தான், வாங்க பிரதர் நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவர் வந்துட்டார். எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அவர் போனார். இதுதான் அந்த ஒரு பைண்டிங் பாருங்க. ஒரு காட் நீ எனக்கு சொந்தம் தான், நீ இன்னைக்கு இந்துவாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நான் உன்னைய நேச மகனேன்னு கூப்பிடுறேன். ஆண்டவர் அப்படிதான் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து நேசகுமாரன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு பிறந்தப்ப உன்னோட ஒரே மகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஒரே மகன், ஏக சுதன், நீ பலி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏக சுதன், அந்த நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். நான் டைம் போயிட்டுருக்கு, நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்துருக்கிற இந்த வசனம் அருமையான வசனம், நீ என்னுடையவள் சொல்லி நீங்கள் அப்படியே எங்களை சேர்த்து அனைத்து முத்தமிடுற மாதிரி இருக்கிறாஜா. உடைய கிருபைக்காக, உடைய இரக்கங்களுக்காக, அன்புக்காக அப்பா நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் பெற்றுக்கொண்டது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். இந்த உலகத்தில் கோடி கோடி ஜனங்க இருந்தாலும் ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து சேர்த்து கொண்டீங்களே, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டீங்களேப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா அந்த ஊழியத்தை செய்யும்படி கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே, நன்றி ராஜா. நிறைய பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்களே, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து
கடந்த அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. நீங்கள் பெயர் கொடுத்துருக்குறீங்க ராஜா, பெயர் சொல்லி அழைக்கிறவர் ராஜா. பெயரை ஆண்டவரே இந்த பேப்டிசம் டேங்க்ல வச்சு கேட்பாங்க, பெயரை மாற்றி விடுவீங்க. அந்த பெயர் செம்மையாக இருக்கும் ராஜா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். பெயர் வைக்கிறது முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்து எங்களுக்காக செய்து கொடுக்கிறவர். உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you and thank you for watching this video.